எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 1/4 கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்க்குறேன். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 4 காஞ்ச மிளகாய், இப்போ லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். அவ்வளோதான், லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், சூடியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ சிம்மில் 2 நிமிஷம் ஆகுது. வடித்த சாதம் சேர்த்துறேன். பொடி உள்ள சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துறேன். அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.